இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 240 கோடி ரூபாய்க்காக ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்டாரா? அதிர்ச்சி தகவல். கடந்த பிப்ரவரி மாதம் நடிகை ஸ்ரீதேவி துபாய்க்கு திருமண நிகழ்ச்சிக்காக சென்றபோது அங்கு உயிரிழந்தார். முதலில் மாரடைப்பால் மரணமடைந்தார் என அறிவிக்கப்பட்டாலும் அதன் பின் தடயவியல் துறை உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் மது அருந்தியதால் தான் ஓட்டல் அறையில் குளியல் தொட்டியில் விழுந்து ஸ்ரீதேவி மரணமடைந்தார் என சொல்லப்பட்டது. பின்னர் மரணத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை என அவரின் குடும்பத்தினரும் உறவினர்களும் கூறியதை அடுத்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அவரின் மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதாக கூறி பாலிவுட் இயக்குனர் சுனில் சிங் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர்ந்தார். மரணம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த மனு இன்று விசாரணை களத்திற்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இதனை விசாரித்தது. நடிகை ஸ்ரீதேவிக்கு ஓமனில் 240 கோடி ரூபாய்க்கு காப்பீட்டு திட்டம் இருந்த நிலையில் ஐக்கிய அரபு நாடுகளில் மரணமடைந்தால் மட்டுமே இந்த காப்பீடு தொகை கிடைக்கும். ஆகவே அவர் துபாயில் மரணித்தது சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாகும். இது குறித்து மனுதாரர் சுனில் சிங் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. வழக்கறிஞராக விகாஸ் சிங் வாதாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் துபாய் போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேகப்படுவதற்கு ஏதும் இல்லை என்பதால் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஆயினும் சுனில் சிங்கின் மனுவானது மரணத்தோடு ஒத்துப்போவதால் இது பற்றிய சந்தேகம் தீராது என்பதே உண்மை. என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.